முருகனை தரிசிக்க வந்த பக்தரை செருப்பால் அடிப்பேன் என அநாகரிக முறையில் பேசும் டிஎஸ்பி பழனி என்பவரின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்கள் மத்தியில் முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி வயலூர் முருகன் கோவிலில் நேற்று முன்தினம் பங்குனி உத்தர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து முருகனை தரிசனம் செய்தனர். ஒரு சில பக்தர்கள் காவடி எடுத்து வந்தும் பால்குடம் எடுத்து வந்தும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். அப்போது அங்கு டிஎஸ்பி பழனி தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளு ஏற்படாத வகையில் பக்தர்களை வரிசையில் அனுப்பி வைத்தனர். அப்போது பக்தர் ஒருவர் திடீரென வரிசையில் நின்ற பக்தர்களுக்கு இடையில் புகுந்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த டிஎஸ்பி பழனி அந்த பக்தரை ஒருமையில் பேசியதுடன் செருப்பால் அடிப்பேன், வரிசையில் வாடா என ஆவேசத்துடன் அநாகரிக முறையில் பேசியுள்ளார். இதனை அங்கிருந்த பக்தர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளார். வீடியோ பார்த்த நெட்டிசன்கள் பலரும் காவல்துறை உயர் பொறுப்பில் இருக்கும் ஒரு அதிகாரி பொதுமக்களிடம் இப்படி நடந்து கொள்ளலாமா என கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து ஜீயபுரம் சரக டிஎஸ்பி பழனி விளக்கம் அளிக்க வேண்டும் என திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் மெமோ அனுப்பி விசாரணை நடத்தி வருகிறார்.